தீபிகா, தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் புலி என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக 15 கோடி ரூபாய் ஊதியமாக அவர் பெற்றிருந்தார். ஆனால் அந்த ஊதியத்தை வருமான வரித்துறையிடம் அவர் மறைத்ததாக அவர் மீது புகார் எழுந்தது. அவரது இல்லத்தில் மற்றும் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் அந்த 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததற்காக ஆவணங்கள் சிக்கின. இதையடுத்து வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கில் அவருக்கு 1.5 கோடி ரூபாய் 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராதத்தை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இப்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் தாவேகா தலைவர் விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும். அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை அவர் செலுத்த வேண்டும். வரி ஏய்ப்பு செய்ததற்காக வருமான வரித்துறை விஜய்க்கு 2022ஆம் ஆண்டு விதித்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அபராத தொகை செலுத்துவதை எதிர்த்து விஜய் தரப்பில் தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த புலி படத்திற்கு அவர் ஊதியமாக பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த அபராத தொகையை எதிர்த்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் வருமானத்தை மறைத்ததற்காக வருமான வரித்துறை விதித்த அபராதத்திற்கு எதிராக தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு விஜய்க்கு விதிக்கப்பட்ட அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. வருமான வரித்துறை அபராதம் விதித்ததை எதிர்த்து விஜய் தரப்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் இன்று அளிக்கப்பட்ட தீர்ப்பில் ஏற்கனவே அவர் செலுத்த வேண்டிய வரி ஏய்ப்பு அபராத தொகையை செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறார். இதனால் விஜய் 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை வருமான வரித்துறைக்கு வரி ஏய்ப்பு செய்ததற்காக செலுத்த வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு அவர் ஏற்கனவே விதித்த அந்த அபராதத்திற்கு எதிராக விஜய் தரப்பில் தொடரப்பட்ட போது அந்த வழக்கில் இது மிகவும் காலதாமதமாக தொடரப்பட்ட வழக்கு என்றும் தாம் அப்போது பெற்ற வருமானத்திற்கும் இப்போது செலுத்த வேண்டிய அந்த அபராதத்திற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காலதாமதமான நடவடிக்கை என விஜய் தரப்பு கூறிய வாதத்தை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த அபராத தொகை 1,50,00,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறார். இதனால் புலி படத்திற்காக நடிகர் விஜய் 15 கோடி ரூபாய் ஊதியம் பெற்றதற்கான வருமான வரி ஏய்ப்பு செய்ததற்காக அந்த கணக்கில் அதை காட்டாமல் மறைத்ததற்காக அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா.